நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்த மனஷ்ணத. நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி, இதை ந அதி அஷ்ணதஸ்து யோகோஸ்தி என்று பிரித்து பார்க்கலாம். அதாவது அதிகமாக அந்த ஒரு உணவை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். நம்மளோட வயிறு நிரம்பிய பிறகும் அந்த ஒரு உணவு டேஸ்டியாக இருக்கு, ரொம்ப சுவையாக இருக்கு என்றால் அதை இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் சாப்பிடணும் என்ற அந்த ஒரு பேராசையோடு சாப்பிடக்கூடாது. அதனால் வயிற்றை நிரப்புவதற்காக, அந்த பசியை போக்குவதற்காக சாப்பிடணுமே தவிர அந்த ருசியை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடக்கூடாது. அப்படி அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக உணவை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். நஜைகாந்த மனஷ்ணத, அதற்காக சாப்பிடாமலே விட்டுடவும் கூடாதாம். அதாவது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அதே நேரத்தில் சாப்பிடாம விட்டுடவும் கூடாது. அப்போ இதுல இருந்தே தெரியாது, ரெண்டுத்துக்கும் நடு நிலையான கட்டுப்பாட்டோட சாப்பிடணும் என்று நமக்கு புரியாது. ஆனால் ஒரு கட்டுப்பாட்டோட அதிகமாகவும் சாப்பிடாமல், கம்மியாகவும் குறைவாகவும் சாப்பிடாமல், நம்ம பசியும் நிறைந்து அந்த பசிக்கு நம்ம உட்கொள்கிற அந்த உணவில் அந்த ஒரு உணவே மருந்தாக இருந்து அந்த உணவுல தேவையான அளவு சத்துக்கள் எல்லாமே இருந்தது என்றால் நிச்சயமாக நம்ம உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தேகம் ஆரோக்கியமாக இருந்தது என்றால் மனம் அலைப்பாயாமல் இருக்கும். தியான யோகத்திற்கு அதுவே முக்கியமான ஒரு காரணமாகவும் மாறிவிடும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர் இந்த இடத்தில். நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்த மனஸ்னத நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவச்சார்ஜுன. நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய, எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு நபருக்கு, தூக்கமே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நபருக்கு தியான யோகம் நிச்சயமாக கிட்டாது என்று சொல்றார். நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவச்சார்ஜுன, அதே மாதிரி எப்பொழுதும் விழித்து கொண்டே இருப்பவர், தூங்கவே தூங்காதவருக்கு இந்த தியான யோகம் கிட்டாது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஏனென்றால் நம்ம ரொம்ப தூங்கி விட்டோம் என்றால் அந்த தூக்கத்திலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமும் அந்த தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உணர்வு இருக்குமாம். அவ்வளவு சோம்பேறித்தனம், அந்த தமோ குணம் நமக்குள்ள வந்துவிடும். இப்படி தமோ குணத்தை, தாமச குணத்தை நமக்குள்ள வைத்துக் கொண்டோம் என்றால், சத்வ குணத்திற்கு மாறாமல் தாமச குணத்தையும் மனதுக்குள்ள வைத்திருந்தோம் என்றால், இந்த தூங்கிக் கொண்டே இருப்பதால் 2 விஷயங்கள், 2 நஷ்டங்களும் கிடைக்கிறது. ஒன்று, நேரம் வீணாக போறது. அந்த நேரத்தை பகவானின் அந்த பக்தியில் செலுத்தலாம். நமக்கு தேவையான கடமைகள் என்ன பூர்த்தி செய்யணுமோ அதை அதில் செஞ்சுக்கலாம். அந்த நேரத்தை எல்லாம் தூங்கியே நம்ம செலவழித்தோம் என்றால், வேஸ்ட் பண்ணோம் என்றால், அந்த சமயத்தில் நமக்கு தேவையான கடமைகள் விட்டு போய்விடும். 2வது விஷயம், தூங்கினால் தாமச குணம், தமோ குணம் நமக்குள்ள வந்துவிடும். அந்த தமோ குணத்தை உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு தியானம் செய்யலாம் என்று உட்கார்ந்தாலே அந்த உட்கார்ந்த இடத்திலே தூங்கணும் என்றுதான் எண்ணம் வருமே தவிர, தியான யோகத்தின் மூலமாக பகவானை சென்று அடையலாம் என்கிற எண்ணம் சுத்தமாக வராது. இதுவே விழுத்து கொண்டே இருந்தோம் என்று வைத்துக் கொள்ளலாம். தூங்கிக் கொண்டே இருந்தால் இந்த கஷ்டம். விழுத்து கொண்டே இருந்தோம் என்றால், நம்ம தூங்கவே இல்லை என்றால், அப்பொழுதும் அந்த இடத்தில் உட்கார்ந்தால் கண்ணு சொக்கி அந்த இடத்திலே தூங்க ஆரம்பிப்போம் நம்ம. ஆனால் கவனம் எப்ப சிதற ஆரம்பிக்கிறதோ, அந்த கவனம் பகவான் மீது இல்லாமல் தூங்கணும் என்ற கவனம் எப்ப போறதோ,